வணக்கம் டாக்டர் விக்னேஷ் சார். வணக்கம் சார். இப்போ எல்லாருக்குமே தெரியும், இந்த கொரோனாங்கிறது நம்ம ஒரு மனித இனத்தையோ, உலகத்தையே பெரட்டி போட்டு இருக்கு. ஸோ இதுல ஏழை பணக்காரங்க கிடையாது. ஒரு கிராமம், சிட்டின்னு இல்ல. இன்னும் சொல்லப்போனா ஒரு மேலை நாடு, டெவலப்டு கண்ட்ரி, புவர் கண்ட்ரின்னு இல்ல. உலகத்தையே அப்படியே புரட்டி போடுற ஒரு விஷயம். இந்த வார்ல இருந்து மனித இனம் ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் இந்த தடுப்பூசி, வேக்சின் அப்படி இதுதான் நம்மளை தடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் இயர்ல இருந்து எப்போன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எவ்வளோ பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல எது ஃபர்ஸ்ட் வின் பண்ண போகுது, எது ஃபர்ஸ்ட் அப்ரூவ் கிடைக்க போகுது, எப்போ வரப்போகுது அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தோம். ஆனா இது எப்போ இது வரும் 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 வரும்னு லாஸ்ட் இயர் ஃபுல்லா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்படியே உள்டாவா வந்த பிறகு இதனால ஏதாவது ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, உயிர் போயிடுமோ, அது போயிடுமோன்னு ஒரு திடீர்னு எப்பயுமே ஜனங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரூமர்ஸ் விரும்புவாங்க எப்பயுமே. இப்போ நிறைய டெத் வருதுன்னு வச்சுங்களேன், நேச்சர் டெத் எல்லாத்தையுமே கொரோனா டெத்துன்னு போடுறாங்க அப்படின்னு ஒரு காலத்துல. அப்புறம் திடீர்னு பார்த்தா இல்ல கொரோனா டெத் எல்லாம் மறைக்கிறாங்களே, ஒண்ணு இப்படின்னா அப்படி அப்படின்னு அப்படின்ட்டு மக்கள் மனசு அந்த பேனிக்ல வதந்தியை ரொம்ப நம்புது. அதே மாதிரி நேச்சராவே ஒரு விஐபி ஆகட்டும், ஒரு செலிபிரிட்டி ஆகட்டும், ஒரு சினிமா பர்சன் ஆகட்டும், அவங்க ஒரு நேச்சர் டெத்தா, இயற்கை மரணமோ அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த வேக்சினேஷன் வரும்போது அவங்களோட அந்த வதந்திகளை ஒரு நெருப்பு பட்ட மாதிரி பட்டுன்னு பத்தி எரிஞ்சு இது வேக்சினேஷன் பண்ணனாலதான் செத்து போயிருவாங்க, அதனால இதனாலன்ட்டு பொழுதுனைக்கு நிறைய வாட்ஸ்அப் திறந்தா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்ப உங்களோட நான் பேசுற இது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும், இன்னும் கொஞ்சம் ஒரு மனசுல ஒரு தெளிவும் கிடைக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு தோன்றின அந்த கேள்விகளை, சந்தேகங்களை உங்ககிட்ட நான் கேட்பேன் இருக்கேன். ஓகே சார். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொதுவா சார் வேக்சின் அப்படின்னாவே அதுக்கு ஒரு ஒரு போலியோன்னா அதுக்கு 10 வருஷம் 15 வருஷம், அதுக்கு இவ்வளவு வருஷம், இதுக்கு கண்டே பிடிக்கல, இத்தனை வருஷம் இருக்கு, இது இன்ன வரைக்குமே ஆய்வுல தான் இருக்கு அப்படின்னு நிறைய ஒரு லிஸ்ட் வந்தது. ஆனா கொரோனா வந்த பிறகு ஒரு வருஷத்துல லாஸ்ட் இயர் 2019 எண்ட்ல தான் நம்ம கிட்டத்தட்ட இந்த கொரோனா வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அந்த ஒரு 20 வருஷத்தையே நம்மளை முடக்கிடுச்சு. இப்ப இந்த ஒரு வருஷத்துல பட்டுன்னு கொரோனா வேக்சின் வந்துருச்சு, அப்ரூவ் கிடைச்சிருச்சு அப்படின்னும் போது இது உண்மையிலேயே கரெக்டா இல்ல ஏதோ ஒரு அவசரத்துல பண்ணிட்டு நாளைக்கு அதுல ஐயோ இந்த தப்பு நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது உண்மையிலே ஜனங்க பயப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கா? எப்படி இந்த 1 இயர்ல இது சாத்தியமாச்சு? இப்ப நீங்க கேட்டிருக்கிற கேள்வி பொதுவாவே மக்கள் மனசுல இருக்கிற ஒரு நியாயமான கேள்வின்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி இவ்வளவு சீக்கிரமா சாத்தியமாச்சு அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசுல இந்த கேள்வி இருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மற்ற நோய்கள் அதுக்காக நம்ம விஞ்ஞானிகள் நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சோ அத மாதிரி மற்ற நோய்களுக்காக பண்ண ஆராய்ச்சி முடிவுகள், அதுல இருந்து கிடைச்ச அனுபவங்கள் விஞ்ஞானிகளுக்கு கை கொடுத்திருக்கு. இது ஒரு பாயிண்ட். அப்புறம் இந்த ஆய்வுகள் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நிறைய கட்டங்கள்ல பண்ணுவாங்க. இப்போ phase 1, phase 2, phase 3ன்னு. இப்ப நேரத்தை மிச்சப்படுத்தணும். ஏன்னா இப்ப ஒரு பெருந்தொற்று காலத்துல இருக்கும். சோ நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக phase 1, phase 2 ரெண்டையும் சேர்ந்து டுகெதர் பண்ணாங்க. இல்ல phase 2, phase 3 சேர்த்து பண்ணாங்க. இத மாதிரியான உத்திகள் கையாண்டாலும் மற்றபடி பாதுகாப்பு இல்லாட்டினா அந்த தடுப்பூசியோட தரம், இந்த விஷயத்துல எந்த சமரசமும் செய்யப்படல. அதே மாதிரி ஒரு தடுப்பூசி தயாராகுது அப்படின்னா இண்டிபெண்டன்ட், அதாவது தனிப்பட்ட வல்லுநர்கள் அதை கம்ப்ளீட்டா ஆழமா ஆராய்ஞ்சு அது அதோட செயல்திறன் எப்படி இருக்கு, பாதுகாப்பு எப்படி இருக்கு, தரம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ரெவ்யூ பண்ணி அவங்க அதை அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த தடுப்பூசி வெளியே, அதாவது மக்கள் கிட்ட அடைஞ்சிருக்கு. அதனால மக்கள் இதை பத்தி இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி எந்த தயக்கமும் பட தேவையில்லை. அதோட பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு தான் மக்களை சேருது. இன்னொரு கொஸ்டின் எல்லாருக்குமே இப்போ தோணிட்டு இருக்கு என்னன்னா, ஒருத்தர் கொரோனானால பாதிக்கப்பட்டு கியூர் ஆயிடுறாரு. அவருக்கு இயற்கையாவே அந்த அந்த எதிர்ப்பு சக்தி வந்துடுது. அப்படின்னும் போது அவருக்கு தடுப்பூசி தேவையா? ஏன்னா உடனே அவருக்கு ஆல்ரெடி கியூர் ஆயிட்டவருக்கு திருப்பி தடுப்பூசி போடணுமா? அதாவது இப்போ நமக்கு இருக்கிற அறிவியல் ஆய்வுகளின் அடிப்படையில
இந்த மாதிரி ஒரு கொரோனா தொற்று ஏற்பட்டு குணமாக்கி அவங்க உடம்புல இருக்கிற இயற்கையான எதிர்ப்பு சக்தி எவ்வளவு காலத்துக்கு நீடித்து இருக்குங்கிறது வந்து நமக்கு சரியா தெரியல. பட் முதற்கட்ட சோதனைகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, சில மாதங்கள்ல அந்த இயற்கையான எதிர்ப்பு சக்தி படிப்படியா குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்றாங்க. அதனால கொரோனா தொற்று வந்து குணமானவங்களும் கண்டிப்பா வந்து தடுப்பூசியை போட்டுக்கொள்ளணும். அது வந்து அவங்களுக்கு அவங்களோட சேஃப்டிக்கு இது கண்டிப்பா தேவை. அப்படின்னா இப்போ நம்ம போடுற இந்த தடுப்பூசியும் அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற எதிர்ப்பு சக்தியும் சேரும்போது அவங்களுக்கு இன்னமும் நல்ல ஒரு ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கும்னு அதை எடுத்துக்கலாமா? ஹைப்போதெட்டிக்கலா சொல்லணும்னா ஆமான்னு எடுத்துக்கலாம் சார். ஆனா நான் சொன்ன மாதிரி துல்லியமா எவ்வளவு காலத்துக்கு இந்த தடுப்பூசி போடுறதுனாலயும் வரக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி எவ்வளவு நீடிச்சு இருக்குங்கிறதுக்கு ஆய்வுகளின் முடிவுகள் தான் நமக்கு சொல்லணும். ஸோ இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கொரோனா வந்து சரியாயிட்டாலும் அவர் கண்டிப்பா தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்படி போட்டுக்கணும்னா அவர் ரெக்கவர் ஆனதுல இருந்து எவ்வளவு நாள் கழிச்சு போட்டுக்கலாம் அப்படின்றது பொதுவாக எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. ஒருத்தர் கொரோனா வந்து அதுல இருந்து குணமடைஞ்சிட்டாருன்னா அந்த ரெக்கவர் ஆனதுல இருந்து 3 மாசத்துக்கு பிறகு அந்த தடுப்பூசியை போட்டுக்கலாம். 3 months கழிச்சு போட்டுக்கிட்டா அவருக்கு அந்த இது அதுக்கு முன்னாடி போடணும்னு அவசியம் இல்ல. அவசியம் இல்ல. சரி, ரைட், ஓகே. அப்புறம் வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு குழப்பம் ஒண்ணு இருக்கு சார். ஒரு லிஸ்ட் ஒண்ணு போட்டுக்கிறாங்க. இது வந்து இந்த வேக்சின் தான் நல்லது, இதுதான் நல்லது, இது போடுங்க, அது எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இது இருந்தா வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு நிறைய இருந்துட்டு இருக்கு. இப்ப வேற நம்ம ரஷ்யன் வேக்சின்லாம் வந்துருச்சு அப்படின்றாங்க, ஹைதராபாத் வந்துருச்சு, இன்னும் வரப்போகுது அப்படின்றாங்க. ஸோ இந்த 3 வேக்சின்ல எது பெட்டர்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ இப்போ இது ஒரு ரொம்ப சமீப காலங்கள்ல ரொம்ப அலசி ஆராயப்படுற ஒரு கேள்விதான். எனக்கு கூட என்னோட நண்பர்கள் உறவினர்கள்லாம் வந்து போன் பண்ணி கேட்கறாங்க எது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கோவேக்சின், கோவிஷீல்டு, அப்புறம் இப்போ புதுசா ரஷ்யால இருந்து ஸ்புட்னிக், இந்த 3 தடுப்பூசிகள் தான் வந்து இப்போ போடப்படுது. இப்போ இதுல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 3மே வந்து ஈக்குவலி குட். ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லை. ஸோ நமக்கு எது கிடைக்குதோ அதுவே சிறந்தது. ஸோ நம்ம எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு ரொம்ப சூஸியா இல்லாம நமக்கு எந்த தடுப்பூசி கிடைக்குதோ தடுப்பூசி போடணும், அதுதான் முக்கியம். அதனால எனக்கு இந்த பிராண்ட் அந்த பிராண்ட்னு யோசிக்காம எது கிடைக்குதோ அதை போட்டுக்கிறது சிறந்தது. தேங்க்யூ சார். டாக்டர், இப்போ வந்து இந்த ஊசி போட்டுக்கிறதுனால பக்க விளைவு, சைடு எஃபெக்ட் என்ன மாதிரி இருக்கும்? அது உடனடி சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்குமா, இல்ல லாங் டைம் சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்குமா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ இப்போ தடுப்பூசி போட்டுக்கிறவங்கல்ல எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு சில காமனான பக்க விளைவுகள் வரலாம். எந்த மாதிரினா, இப்போ ஊசி போட்டுக்கிற இடத்துல அந்த கையில வந்து லேசான வீக்கமோ இல்ல அந்த இடத்துல வலி வரலாம். அந்த ஊசி போட்ட இடத்துல சிலருக்கு லேசான தலைவலி வரலாம், சிலருக்கு லேசான காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்கு, சிலருக்கு உடல் சோர்வு, அந்த மாதிரி உடல் வலி அந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஆளுக்கால் வேறுபடும். நம்ம உடல் வந்து தற்காத்துக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கறதுதான் வந்து இது குறிக்குது. இது குறித்து வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பக்க விளைவுகள் வர்றது வந்து இட்ஸ் வெரி காமன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இங்க சொல்லி ஆகணும். இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற எல்லா கொரோனா வேக்சின்லயும் அந்த கொரோனா வைரஸ் வந்து உயிரோட இல்லை. ஸோ அதனால அந்த வேக்சின் போடுறத பத்தி நம்ம பயப்படவே தேவையில்லை, அது ரொம்பவே பாதுகாப்பானது. ஓகே சார். அப்போ டாக்டர் இன்னொன்னு வந்து இப்போ சொல்றாங்க வந்து ரத்தம் உறைஞ்சிரும் சில பேருக்கு சில வேக்சின்ல, அப்படி உறைஞ்சிட்டா அவங்க வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி பொதுவாகவே இந்த வந்த புதுசுல இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்ட மாதிரி தெரியுது. வந்த புதுசுல இப்படி இருந்தது, அந்த நாட்டுல பேன் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இந்த வாட்ஸ்அப்ல நிறைய இந்த மாதிரியான குழப்பங்கள் வந்து ஜாஸ்தி ஆகுது. அதை பத்தி என்ன சொல்றீங்க? இந்த ரத்தம் உறையிறதுல பத்தி என்ன தோணுது சார்? அதாவது இப்ப இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் ஆஸ்ட்ராசெனிகாவும் இணைந்து பண்ண அந்த தடுப்பூசி, அதாவது இப்ப நம்ம ஊர்ல கோவிஷீல்டு அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த தடுப்பூசி போட்டுக்கிட்டவங்கல்ல சில பேருக்கு அரிதா இந்த ரத்த உறைதல் பிரச்சனைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி மக்கள் சில நாடுகள்ல கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனா வந்து இது எந்த அளவுக்கு அரிதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 லட்சம் பேருக்கு போடுறாங்கன்னா அதுல ஒரு 4 பேருக்கு இந்த ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரொம்பவே கம்மி. அதே சமயம் இப்போ ஒருத்தருக்கு வந்து கொரோனா தொற்று ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த COVID-19ங்கிற அந்த நோயினால இதே ரத்த உறைதல் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம்.
நீங்க இதை கம்பேர் பண்ணீங்கன்னா இப்போ நோய் வந்துச்சுன்னா உங்களுக்கு இதனால ரத்த உறைதல் ஏற்படுறது ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ யூகேல இருக்கிற ரெகுலேட்டரி ஏஜென்சி இதை பத்தி கம்ப்ளீட்டா வந்து ரொம்ப ஆழமா ஆய்வு செஞ்சு, அதாவது ரிஸ்க் வர்சஸ் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க, இந்த ஆபத்துகள் ஒரு தராசு தட்டுல வச்சு பார்த்து இதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் ரிஸ்க் பெனிஃபிட்ஸ் வச்சு அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இந்த ரிஸ்க் ரொம்பவே கம்மி, இது நெக்லிஜிபிள், ஆனா இந்த தடுப்பூசினால கிடைக்கிற நன்மைகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனால இதை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. டாக்டர், இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்தார். ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்த ஒரு 2 நாள்ல மறுநாள் அந்த மாதிரி உடனே அவருக்கு வந்து கொரோனா தாக்குதலுக்கு உள்ளாயிட்டார். ஃபர்ஸ்ட் டோஸ் முடிஞ்சு ஒரு 2-3 டேஸ்ல. அப்படின்னா அவரோட செகண்ட் டோஸ் அவர் எப்ப எடுத்துக்கணும்? இந்த மாதிரியான கட்டத்துல இப்ப இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டு அவங்க கம்ப்ளீட்டா அதுல இருந்து ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் 3 மாதங்களுக்கு பிறகு அவங்க அந்த செகண்ட் டோஸை எடுத்துக்கலாம். இன்னொரு கேள்வி டாக்டர், இப்போ இந்த மாதிரி 2 டோஸ் பண்ணியாச்சு அப்படின்றவங்களுக்கு கொரோனா வரவே வராதா, இல்ல வர வாய்ப்பு இருக்கா? தடுப்பூசி போட்டுக்கிறவங்கல்ல ஒரு மிக 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 குறைந்த சதவீதத்தினருக்கு கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வந்து வேக்சின் பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி தடுப்பூசி போட்டுக்கிட்டு பின்னாடி கொரோனா தொற்று வர்றவங்களுக்கு இந்த தொற்று ஏற்பட்டாலும் உடல்நல பாதிப்புகள், தீவிரமான உடல்நல பாதிப்புகள் இருக்கிறது இல்ல. பிளஸ் இந்த காம்ப்ளிகேஷன்னால வந்து மரணங்களும் ஏற்படுறது இல்ல. இப்போ இந்த டோஸ் எடுத்துக்கிட்டவங்க வந்து எவ்வளவு நாள் கழிச்சு இப்போ பிளட் டொனேஷன் பண்ணணும், ரத்த தானம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு நாள் கழிச்சு அவங்க பண்ணலாம் பொதுவா? தடுப்பூசி போட்டுக்கிட்டதுல இருந்து 2 வாரங்கள் கழிச்சு தாராளமா வந்து ரத்த தானம் பண்ணலாம். இப்போ இந்த கொரோனா வைரஸ் எவ்வளவு வேகமா பரவுதுன்னு நமக்கு தெரியும். அதை விட வேகமா வந்து நமக்கு இந்த சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மாதிரியான இதுல நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வதந்திகளும் தவறான தகவல்களும் நிறைய பரவிட்டு இருக்குது. இப்போ இதனால வந்து மக்களுக்கு வந்து தடுப்பூசிகள் மேல ரொம்பவே வந்து ஒரு பயமும் தயக்கமும் அதிகமா இருக்குது. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நம்ம பாப்புலேஷன்ல ஒரு 70% மக்களுக்கு வந்து தடுப்பூசி போட்டு அதனால அந்த எதிர்ப்பு சக்தி உருவானாதான் நம்ம வந்து சமூக நோய் தடுப்பாற்றல் உருவாக முடியும். அதாவது ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து இந்த வைரஸோட ஸ்ப்ரெட் இருக்குல்ல, இப்போ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ்னு சொல்லி இந்த வைரஸ் பயமுறுத்திட்டு இருக்கு. ஸோ இதோட பரவலோட அந்த சங்கிலி தொடர் அறுபடணும்னா நம்ம அட்லீஸ்ட் அந்த ஹர்ட் இம்யூனிட்டியை வந்து பில்ட் பண்ணணும். அப்போ அது பில்ட் பண்ணணும்னா 70% மக்களுக்கு இது வந்து தடுப்பூசி போய் சேரணும். ஸோ இது வந்து நான் எப்படி சொல்வேன்னா, இது நம்மளோட ஒரு சமூக பொறுப்புன்னு சொல்லுவேன். அதனால யாரெல்லாம் வந்து இந்த தடுப்பூசி போடுறதுக்கு வந்து இப்போ 18 வயசுக்கு மேற்பட்டவங்க எலிஜிபிளா இருக்கீங்கன்னா, ஸோ மக்கள் வந்து தயங்காம போய் தடுப்பூசியை போட்டுக்கணுங்கிறது தான் வந்து என்னோட வேண்டுகோள். இப்போ இன்னொன்று வந்து எல்லாருக்குமே ஒன்று இருக்கு. இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாவே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ ஒரு தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருக்கு. இப்போ குறிப்பா தமிழ்நாட்டுல இப்போ ஜாஸ்தி இருக்கு, பட் குறையுது. நல்லா சென்னையிலயும் நல்லா குறையுது. இந்த தேர்ட் வேவ்னு ஒண்ணு இப்பவே பயம் காட்டுறாங்க. இன்னும் இதுவே முடியல. அதை பத்தி என்ன உங்களோட ஒரு யூகம் என்ன? மற்ற நாடுகள்ல நம்ம பாக்குற ட்ரெண்டை வச்சு பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒண்ணு வந்து வராம இருக்கணும்னா அது நம்ம கையில தான் இருக்குது. அதுக்கான ஒரு முதல் ஆயுதம் தான் வந்து தடுப்பூசி. அதுக்கப்புறம் வந்து மாஸ்க் அணிஞ்சுக்கிறது, இந்த சோசியல் டிஸ்டன்சிங். ஸோ இது வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சமூக பொறுப்பு தான். அந்த பொறுப்புணர்ச்சியோட மக்கள் இருந்தாங்கன்னா அந்த 3வது வேவ் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து சொல்றாங்க அந்த ஆகஸ்ட் எல்லாம் வந்து 1 கோடி பேருக்கு ஒரே நாள்ல வந்து வேக்சின் தயாராயிடும், அந்த அளவுக்கு நம்ம பண்ணிடலாம். ஒருவேளை அந்த மாதிரி ஏன்னா இப்ப வந்து முன்ன இருந்த ஒரு பயம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா பாக்குறாங்கல்ல கண் எதிரில வந்து அவரெல்லாம் போட்டு இருக்காரு, இவரெல்லாம் போட்டாங்க, கொஞ்சம் வருது. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் முன்னுக்கு வர்றாங்க. இப்படி நிறைய பேர் பண்ணிட்டா நம்ம அந்த தேர்ட் வேவ் அவாய்ட் பண்ணிட முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, அப்படியாவது எல்லாம் சரியாயி வேக்சினேஷன் மேல இருக்கிற பயம் விலகி வந்து இதோட முடிஞ்சு நம்ம எல்லாமே திருப்பி ஒரு நார்மல் லைஃப்க்கு வரணும்ன்றது ஆசை. அது கண்டிப்பா. என்னோட நிறைய சந்தேகங்கள் இருந்தது, எல்லாத்தையுமே தீர்த்து வச்சீங்க. இதை பாக்குறவங்களுக்கும் கண்டிப்பா அந்த வேக்சின் மேல இருக்கிற கொஞ்சம் டவுட்டு, பயமும் இருந்தா அது விலகி இமிடியேட்டா போய் பண்ணிக்குவாங்கன்னு நான் நம்புறேன் டாக்டர். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சார்.